கடகராசி ராகு தசை. இந்த ராகு தசையானது இந்த சனி பகவானுடைய பயிற்சி 2025 மார்ச் 29 நடக்கக்கூடிய சனி பயிற்சி, அதாவது திருக்கணிதம் பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியானது இது வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தது. இப்போது அஷ்டம சனி விடுதலை. அஷ்டம சனியில் இந்த சனி பகவான் இந்த ராகு தசையில் என்ன பண்ணியிருக்கோம், இதே அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு ராகு தசை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ராகு தசை எந்த வயது காலகட்டத்தில் வரும்? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 90 வயசுக்கு மேலே தான் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 19 வருடங்கள் சனியுடைய மகாதசை அப்படிங்கிறதுனால முதல் பாதத்தில் இருக்கிறீங்க. ஒரு 15 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டால் 15 வயசுக்கு பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 15 + 17 32, 32 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் கேது தசை, 39 வயசு வரைக்கும் வந்துடும். அதன் பிறகு இப்போ 40 வச்சுக்கிட்டா கூட அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. இப்போ 40 + 20 60, 60 வயசுக்கு மேலே 6 வருடங்கள் சூரிய தசை, 66 வயசு வரைக்கும் வந்துடுதா. 66 வயசுக்கு பிறகு 76 வயசு வரைக்கும் 10 வருடங்கள் சந்திர தசை, 76 வயசுக்கு மேலே 7 வருடங்கள், அப்போ 82 வயசு இல்லைனா 83 அது மாதிரி வந்துடும் இந்த செவ்வாதசை. 82 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் ராகு தசை. பின்னாடி வயதான காலகட்டத்தில் 80 வயசுக்கு மேலே இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரும். குறிப்பாக சொல்லணும்னா முதல் பாதம் அப்படிங்கிறது நீங்கள் நினப்பில் வச்சுக்கணும். ஏன்னா வயதான காலத்தில் வர்றதுனால எனக்கு வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது. வயதான காலகட்டத்தில் தான் இந்த தசைங்கிறது வரும். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துப்போம். பூச நட்சத்திரம் சனியுடைய மகாதசை இருப்பு 4 வருடங்களாக எடுத்துட்டால் அதன் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 4 + 17 21, 21 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் கேது தசை, 28 வரைக்கும் வந்துடும். 28க்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. அப்போ 48 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடைமுறைக்கு வந்துடும். சுக்கிர தசைக்கு பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 48 + 6 54, 54 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. அப்போ 64 வயசு வரைக்கும் சந்திர தசை வந்துடும். 64 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 64 + 7 அப்படின்னாக்கா 71 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். 71 வயசுக்கு பிறகு தான் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராகு தசை அப்படிங்கிறது 18 வருடங்கள் வரும். 71 + 18 அப்படின்னு வச்சிங்களேன், 89 90 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரும். இது பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டேன், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டேன். சென்டரில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்ன பின்னா வரலாம். ஆக மொத்தத்தில் இந்த ராகு தசை எப்படி இருக்கும்? அதே ஆயிலி நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம் அப்படின்னாக்கா முழுமையான 4 பாதங்களை கொண்டது. முதல் பாதத்தில் இருக்கிறீங்க ஆயிலி நட்சத்திரம் 13 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டால் 13 + 7 அப்படின்னா 20 வயசு வரைக்கும் கேது தசை வந்துடும். 20 வயதுக்கு பிறகு 40 வயது வரைக்கும் சுக்கிர தசை, 46 வரைக்கும் சூரிய தசை, 56 வயசு வரைக்கும் சந்திர தசை. அப்போ 63 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. அப்போ 63 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் 80 81 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரும். அதாவது ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா, 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா 3 வருடங்கள் தசா புத்தி எடுத்துக்கிட்டா கூட 3 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் கேது தசை, 10 வயசு வரைக்கும் போயிடுதா. 10 வயசுக்கு பிறகு 20 வருடங்கள், அப்போ 30 வயசு வரைக்கும் சுக்கிர தசை போயிடுது. 36 வயசு வரைக்கும் சூரிய தசை, 36லேருந்து 46 வரைக்கும் சந்திர தசை, 46 வயசுக்கு மேலே 53 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இப்போ 53 வயசுக்கு மேலே தான் ஆயில நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 53 வயசுக்கு மேலே 71 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கும், ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு 53 வயசில் ஆரம்பித்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 98 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரும். இந்த ராகு தசை இந்த அஷ்டம சனியில் என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி ஏன் அது கஷ்டப்படுத்துச்சு, ஏன் எதுக்காக இவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துச்சு? அதாவது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் அஷ்டம சனியில் ராகு தசையில் நிறைய படாதுபாடுபட்டிருக்காங்க, அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஒரு 53 ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு 70 வயசு வரைக்கும் பிஸ்னஸ் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்க,
மாசம்பத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலைக்காக ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை மாத சம்பளத்தில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் கொடுத்தது மட்டும் இல்லை, வீட்டிலே வந்து பொருளாதார நெருக்கடி, வீட்டில் சண்டை சச்சரவுகள் நிறைய கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு ஆகாத வீட்டில் இருந்து தசை பண்ணியிருக்கும். அதாவது இந்த ராகு கேதுக்களுக்குன்னு தனிப்பட்ட விதிவிலக்குகள் உண்டு. அதாவது வீடு கொடுத்த கிரகம் எதுவோ அந்த கிரகத்தோட ஆதிபத்தியத்தை வாங்கி தசை நடத்தும். அதாவது காரகத்துவங்கள் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதி மாதிரி அது செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது இது நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள். இப்போ சூரியனோட வீட்டில் இருந்தால் சூரிய தசை மாதிரி இருக்கும், சந்திரனோட வீட்டில் இருந்தால் சந்திர தசை மாதிரி இருக்கும், செவ்வாயோட வீட்டில் இருந்தால் செவ்வாய் தசை என்ன கொடுக்கணுமோ, அதாவது செவ்வாயோட நிலையை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் அது எங்கே இருக்கோ அந்த வீட்டதிபதி எங்கே இருக்குது அதை மட்டும் பார்க்கணும். நிறைய டீட்டெயில் இருக்குது இந்த ராகு தசைக்கு. அது மாதிரியான பலன்களை எடுத்து தான் நம்ம பார்க்க முடியும். அப்போது கடகராசிக்கு எங்கே இருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். சனியோட வீட்டில் இருந்தால் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு இருந்திருக்கும், அப்படி இல்லைனாக்கா 8ஆம் இடத்துல இருந்திருக்கும். அதே உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் மகர ராசியில் கும்பராசியில் இந்த 2 இடத்துல இருந்திருந்தால் சனி கொடுக்க வேண்டிய பலன்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கும். சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லது செய்யாது. உங்கள் ராசிக்கு வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக சனி பகவான் வந்தால் கூட சனியோடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வீடு கொடுத்த கிரகம் சனி அது என்ன மாதிரியான இடத்துல இருக்குது, என்ன நட்சத்திரம் ஏறி இருக்குது, ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தாலும் சரி மறைஞ்சு இருந்தாலும் சரி அது கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த ராகு தசையில். அதாவது அஷ்டம சனியில் நான் சொல்கிறது கடந்த 2.5 வருட காலமாக படாத பாடு, உடல்நிலை தொந்தரவுகள், வேலை வாய்ப்பில் பிரச்சனை, செய்கிற தொழிலில் பிரச்சனை, தொழில் மாற்றம், தொழிலே வந்து இழுத்து மூட்டுற அளவுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு. ஒன்று போனால் ஒன்று பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்காமல் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இது வந்து அஷ்டம சனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க. வீட்டில் ஒருத்தருக்கு 7.5 சனியோ இல்லை கூடுதலாக ஒருத்தருக்கு அஷ்டம சனியோ நடந்திருந்தால் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த அஷ்டம சனியில். இது எல்லாமே இப்போ விடுதலையா? உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால், அதாவது சனியோட வீட்டில் இல்லை வேறு எங்கேருந்து தசை பண்ணியிருந்தாலும் ஓரளவுக்கு விட்டு வச்சுருக்கும். கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு விட்டு வச்சுருக்கும். அது கூட கஷ்டத்தையும் கொடுத்துருக்கும். அது வந்து சூரியனோட வீட்டில், செவ்வாயோட வீட்டில், சந்திரனோட வீட்டில், இது மாதிரி இந்த 3 கிரகங்கள், சனி பகவானுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகை கிரகம் சொல்லக்கூடிய இந்த 3 கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இது வந்து நல்லதும் நடந்திருக்கும், கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துருக்கும். ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கும், ஒரு பக்கம் செலவாயிருக்கும். வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. கொடுத்தாப்புல கொடுத்து செலவு தான் கொடுத்துருக்கும். அது மாதிரியான பலன்களை இந்த ராகு தசையில் பார்த்துருப்பீங்க. யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்குது, அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்குது. அவயோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா சனியோடைய வீடு உங்கள் ராசிக்கு இந்த இடத்துல இருந்து தசை பண்ணுதுன்னு வச்சிங்களேன். இப்போ அஷ்டம சனி விடுதலை ஆகுதுனாக்கா உடனே உங்களுக்கு கஷ்டம் தீர்ந்துருமா அப்படின்னாக்கா கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது வர வேண்டிய பணம் ஒரு வாரன்றது ஒரு 10 நாள் கழிச்சு வரும், ஒரு மாதம் கழிச்சு வரும், ஆனால் வந்துடும். உடனடியாக எதுவுமே ரிலீஃப் ஆகாது. வேலை ரீதியாக கொஞ்சம் முன்ன பின்ன தான் எல்லாமே நடக்கும். அந்த வலியும் வேதனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். நீங்கள் நிறைய மனசளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பசங்களுக்குள்ள பிரச்சனை, இது மாதிரியான ப்ராப்ளத்தை நிறைய கொடுத்துருக்கு இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். யாருக்காவது வந்து கேஸு வழக்குகள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதுலேயும் உடல்நிலை தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வருவீங்க. மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து இந்த ராகு பகவான் தசை பண்ணியிருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த சனி பகவான் விடுதலை ஆன பிறகு அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை கொடுக்கும். இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறேன், வயசாயிடுச்சு, நான் வீட்டில் இருக்கிறேன், ஓகே, இந்த தசைங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு செல்லுபடியாகும். அதாவது அவங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்கும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். வீட்டில் யாருக்காவது வேலையை தேடிட்டு இருப்பீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இப்போ போக முடியாமல் இருக்கு இல்லையா? இப்போ போவாங்க அவங்க வேலையில் ஒரு நல்ல ஒரு உயர் பதவி. வீட்டில் பசங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பெண்கள் இருந்தால் கூட சரி, அவங்க வந்து வேற எங்கன்னா கட்டி கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு கூட நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து சொத்து பிரச்சனைகள் ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த வயதான காலகட்டத்தில் சுய சம்பாத்திய சொத்து இல்லைனா பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்தினால், 5ஆம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறி இந்த ராகு பகவான் தசை நடத்தினால், உங்கள் ராசிக்கு நான் சொல்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் அப்படி இல்லைனா செவ்வாயோட வீட்டிலேருந்து தசை பண்ணியிருந்தால்
செவ்வாயோடு சேர்ந்தாலும் சரி, இது மாதிரியான அமைப்புகள் சொத்து பிரச்சனைகள், உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பசங்க வழியில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். எல்லாமே உடனே தீர்வுக்கு வரும். இப்போ இந்த ராகு தசை அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி, வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம், திடீர் இடம் மாற்றம், கடன் பிரச்சனை இருக்கா கடன் பிரச்சனை தீரும், நோய் இருக்கா நோய் உடனே தீரும். அதாவது மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இந்த டைமில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். சனி சம்மந்தப்பட்ட வீட்டில் இருந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு இல்லையா, இப்போ அந்த கஷ்டங்கள் இருக்காது. அதுலேயும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடந்திருக்காது. அந்த சுப விசேஷங்கள்லாம் இப்போ கூடுதலாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். கொஞ்சமாக ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ராகு தசையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய சொல்லலாம், நிறைய டீட்டெயில் எடுக்கலாம். இது வந்து நிறைய குழப்பங்களை கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ பார்க்குறாங்க. என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்கார், அந்த நட்சத்திராதிபதி பாதிக்காமல் இருக்கணும், அந்த நட்சத்திராதிபதி உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ யோகாதிபதியாக இருக்கணும், ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறையாமல் இருக்கணும், ராகுவே உங்கள் லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும், அப்படி இருக்கணும். வயதான காலகட்டத்தில் இப்போ வந்து உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ பூஜையை அனுசரித்து போகிறது நல்லது. குலதெய்வ பூஜைக்கு வந்து நீங்கள் தாராளமாக போகலாம். இப்போ குலதெய்வ அருளாசி இப்போ கிடைக்கும். இப்போ வந்து தெய்வ அருள் இப்போ தான் உங்களுக்கு நிறைய அனுகிரகமே கிடைக்கும். இது வரைக்கும் கடவுள்கிட்ட நீங்கள் எவ்வளோ தான் போயிருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை கோயில் குளம் ஏறி இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கோயில் குளம் போயிட்டு நிறைய வேண்டுதல் வச்சு என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க, எதுவும் நடந்திருக்காது இல்லையா, அதுக்குண்டான பலன்கள் இப்போ அஷ்டம சனி விடுதலைக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையாக கிடைக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இந்த ராகு தசைக்கு நிறைய சொல்லலாம், 1 2 கிடையாது. ஏன்னா அஷ்டம சனி விடுதலை அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்கள். இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசை 2 முறை வரும். அது எப்படின்னாக்கா சின்ன வயசுலேயே ஒரு முறை போயிடும் சுக்கிரதசை அப்படிங்கிறது. 2வது சுக்கிரதசை எப்போ வரும் அப்படின்னா, இந்த ராகு சுக்கிரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அது சுக்கிரதசை மாதிரி தான். டோட்டலாகவே சுக்கிரனுடைய காரகத்துவங்களை வாங்கி அது சுக்கிரதசை மாதிரியே இருக்கும். அப்போ 2 முறை சுக்கிரதசைங்கிறது வரும். இந்த சுக்கிரதசை கஷ்டத்தை கொடுத்துருக்குமான்னா ஓரளவுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆனால் சின்ன வயசில் வந்த சுக்கிரதசை கஷ்டத்தை கொடுத்துச்சு இல்லையா, அது மாதிரியான கஷ்டங்களை இந்த ராகு தசை கொடுக்காது. சுக்கிரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணால், இந்த இடத்துலேருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுபவன் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கஷ்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும், அது சொல்லவே தேவையில்லை. அதே 11ஆம் இடத்துல ரிஷபராசியில் இருந்து பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு. இப்போ உடனடியாக உங்களுக்கு எல்லாமே ரிலீஃப் ஆகும். நல்ல ஒரு இப்போ வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சுக்கிரன் கொடுக்க வேண்டிய காரகத்துவங்களை தான் கொடுக்கும். இந்த ராசிக்கு சுக்கிர பகவான் நன்மை செய்யாது. இருந்தாலும் இந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு ராகுபவனுடைய தசை அளவுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கும், நல்ல ஒரு மன சந்தோஷத்தையும் கொடுக்கும், மனக்குழப்பங்கள்லேருந்து வெளியே வருவீங்க, மன சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க, அபரிவிதமான வளர்ச்சின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனை முழுக்க தீரும். இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு கடன் பட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. எல்லாமே உங்களுக்கு நன்மையான பலன்கள் இந்த ராகு தசையில் சனி பேச்சுக்கு பிறகு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி.